அன்புக்குரியவர்களே, உலகம் முடியப் போகிறது என்று நாம் சொன்னால் கூட எப்பொழுது முடியும், எவ்வாறு முடியும் என்று தான் மக்கள் கேட்பார்கள். காரணம் என்ன? அவ்வாறு முடியப் போகின்ற நேரத்திலே நாம் மனம் மாறிவிடுவோம், நாம் பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்று விடுவோம் என்று கடைசி நேரத்திலே நாம் நம்மையே காத்துக்கொள்கின்ற ஒரு முறையாக நினைக்கின்ற அந்த ஒரு போக்கைத்தான் இதுவும் காட்டுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏமாறாதீர்கள், பலர் என் பெயரை வைத்து கொண்டு வருவார்கள், இதோ உலகம் முடியப் போகிறது என்று சொல்வார்கள், போர்களையும் குழப்பங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள், காண்பீர்கள். இதெல்லாம் உலகம் முடிவிற்கான ஒரு அடையாளம் அல்ல. மாறாக கண்டிப்பாக உலகம் முடிவும் வரும். அது நமக்கு அழிவாக இல்லாமல் ஆண்டவரை நாம் பார்க்கின்ற ஒரு ஆசிராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இதன் வழியாக நமக்கு எடுத்துச் சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வல்லமையுள்ள அரசனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு அழகான அமைக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக இருந்தாலும் எல்லாம் மறைந்து போகும், எல்லாம் மாறும், எல்லாம் நிலையில்லாமல் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நிலையான ஆண்டவரை நோக்கிய பயணமாக அது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். லியோனார்டோ டா வின்சி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞரை, ஒரு சிறப்புமிக்க ஒரு மனிதரை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். மைக்கேல் ஆஞ்சலோ என்பவர் கூட சித்திரம் மட்டும்தான் அவருடைய பெயருக்கு இன்னும் பிரபல்யமாக இருக்கிறது. ஆனால் மைக்கேல் ஆஞ்சலோவை விட லியோனார்டோ என்பவர்தான் பல வகை கலைகளை கற்றுத் தேர்ந்த, அதிலே மிகப்பெரிய ஒரு பிரபல்யமான மனிதராக இன்றைக்கும் போற்றப்படுகிறார். அந்த வகையிலே தான் லியோனார்டோ டா வின்சி என்று சொல்லக்கூடியவரும் இருக்கின்றார். அவர் ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு சித்திரத்தை வரைந்தார். அந்த சித்திரம் த லாஸ்ட் சப்பர் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அந்த ரா உணவு, அந்த சித்திரத்தை அவர்தான் முதலிலே தத்துரூபமாக வரைந்தவர். அதிலே உண்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது, அவருடைய கற்பனைகளும் அதில் சேர்ந்தும் இருக்கிறது. எனவே அந்த கற்பனையின் ஒரு அம்சமாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய கரங்களிலே பிடித்து அவர் ஒப்பு கொடுக்கின்ற ஒரு வகையிலே ஒரு அழகான ரச கிண்ணம் அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தி சாலிஸ் அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரச கிண்ணம் அவ்வளவு அழகாக பிரமாண்டமாக அது ஜொலிக்கின்ற பல்வேறு கற்களால் ஆன விலை உயர்ந்த ஒரு பொருளாக தோன்றுகிறது. வருகின்றவர்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்? அதை பார்க்கின்றார்கள். இவ்வளவு அழகாக இந்த ரச பாத்திரம் இருக்கிறது, இதுதான் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் லியோனார்டோ அவருக்கு அது மகிழ்ச்சி கொடுக்கவில்லை. என்ன செய்துவிட்டார்? அதிலே கொஞ்சம் டார்க் கலர் என்று சொல்லக்கூடிய ஒரு திக்கான ஒரு பெயிண்ட் ஒன்று கொடுத்து அதனுடைய அந்த பளபளப்பை குறைத்து விட்டார். அதிலிருந்து அந்த ரசக்கிண்ணத்தை யாரும் உடனடியாக பார்க்க முடியவில்லை, அதனுடைய அழகை ரசிக்கவில்லை. அப்பொழுது அவரிடம் கேட்டார்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? அருமையாக அழகாக இருந்ததே என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், ஆண்டவர் இயேசுவை பார்க்காமல் அவர் கையில் இருக்கின்ற இந்த அருமையான நகை கிண்ணத்தை மட்டுமே எல்லோரும் பார்க்கின்றார்கள். என்னுடைய ஒரு மைய கருத்து, நான் சொல்ல வேண்டிய செய்தி, இயேசு மையமாக இருக்கிறார், அவருடைய அந்த பார்வைத்தான் மிக முக்கியமானது என்று அதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து இதை செய்ததாக சொல்வார்கள். உண்மை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே உலகம் முடியல, அதை பற்றி கவலையே கிடையாது. ஏனென்றால் படைத்தவருக்கு தெரியும் அது எப்பொழுது முடியும் என்று. ஆனால் ஒன்று நிச்சயம், என்னுடைய வாழ்வு எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேனோ, நான் எப்பொழுது இறக்கின்றனோ அப்பொழுது இந்த உலகம் எனக்கு முடிந்து போய்விடுகிறது. எந்த ஒரு பொருளையும் பணத்தையும் நான் சேர்த்து எடுத்து செல்வது இல்லை. என்னுடைய புகழையும் பெருமையும் நான் என் கையிலே வைத்து முடித்து எடுத்துக்கொள்வது இல்லை. நான் எப்படி இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தேனோ அவ்வாறே இந்த உலகத்தை விட்டு நான் செல்கின்றேன். எனவே எதையும் நான் எடுத்து செல்வது இல்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு அழகு, பொருள், செல்வம், பெருமை, பெயர் எல்லாம் வீண், எல்லாம் மாறக்கூடியது, எல்லாம் இந்த உலகத்திலே மறையக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒன்று, என் ஆண்டவர் இயேசுவை நோக்கிய பயணம் என்பது, இலக்கை நோக்கிய பயணம் என்பது
தொடர்ந்து இருக்கும். அந்த பயணத்தினுடைய இறுதிதான் இயேசு. அவர்தான் எனக்கு முக்கியமே ஒழிய அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த பணம், பொருள் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை என்பதை உணர்ந்து இவைகளின் வழியாக இயேசுவை அடைகின்ற வழிதான் நமக்கு முக்கியம் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். எனவே இயேசுவை நோக்குவோம், அவருக்கு இடராளாக இருக்கின்ற எல்லாவற்றையும் விளக்குவோம். இயேசுவே என் வாழ்வு, இயேசுவே என் மையம் என்ற ஒரு மைய புள்ளியை நோக்கிய பயணத்தை தொடர்வோம். ஆமென்.